பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். இன்று எங்களுடைய வீட்டில் நான் இருக்க முடியாத நிலைமையினால் நான் வேறு ஒரு பகுதியில் இருக்கிறதுனால அந்த இடத்திலிருந்து நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இல்லைனா எங்களுடைய சபையோடு கூட இணைந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்காக வீடியோ அனுப்பியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் முடியாத நிலைமையினால் நான் இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து உங்களோட இந்த கிறிஸ்மஸ் நாளுக்கான வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்னை ஒரு ஆர்சி குடும்பத்திலேருந்து ரட்சித்தது நிமித்தமாக எனக்குள்ள கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் உண்டு. இன்று உலக நாடுகளின் பல பகுதிகளிலையும் தேசத்தின் பல பகுதிகளிலையும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை பல விதத்தில் கொண்டாடி வருகிறாங்க. அநேகர் தங்களுடைய வீடுகளில் நட்சத்திரங்களை விளக்குகளை ஒளிர வச்சு நிறையா கிறிஸ்மஸ் தாத்தா அந்த மாதிரி பொம்மைகளை வைத்து சிலைகளை வைத்து அநேக விதங்களில் கிறிஸ்மஸ் காலங்களுக்காக அவர்கள் ஆயத்தத்தோடு பல மாதங்களுக்கு முன்பாகவே இருக்கிறாங்க. நாமும் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக சற்று வித்தியாசப்படுத்தி நாம் இந்த நாட்களை கொண்டாட இருக்கிறோம். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி சில பேர் இந்த நாட்களை அவர்கள் உலக பிரகாரமாக கிறிஸ்து பிறந்த தினம் என்று சொல்லி காலை முதல் அன்றைக்கு முழுவதுமே அவர்கள் குடித்து வெறித்து தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு இரவு நேரத்தில் ஆராதனைக்கு கடந்து சென்று அதோடு முடித்து விட்டு தேவனுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு இந்த நாளை அவர்கள் செலிப்ரேட் பண்ண நினைத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் உற்று கவனிக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் யாராவது உண்டோ என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறதாய் காணப்படுகிறது. அதனால் இந்த நாளிலே நாம் ஒரு வித்தியாச விதத்திலே நாம் தேவனுடைய செய்தியை பார்த்து நம்முடைய ஆத்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவோம். கர்த்தர் சமூகத்திலே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர். நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார்.
இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே அப்ரஹாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும்போது இன்று உலகத்தின் அநேக பகுதிகள் இயேசு கிறிஸ்து தங்கள் உள்ளத்தில் இரட்சகராய் இல்லாமலே அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் என்பது டிசம்பர் 25 தான் பிறந்தார், இந்த நேரத்தில் பிறந்தார் என்கிற வழக்கத்தை உடையவர்களாக காணப்படுகிறாங்க. உலக நாடுகளின் அநேக பகுதிகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் போது மனசு அதிகமாக வேதனைப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆர்சி போதகர் அவர் ஒரு இடத்துல வந்து வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது அவர் அந்த பகுதி வரைக்கும் வாசித்தார். என்ன என்று சொன்னார், அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவராகிய இயேசு அந்த கல்யாண வீட்டினுடைய குறைவை நீக்கும்படிக்கு அந்த மரியாள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரின் தாயாகிய மரியாள் வந்து சொல்கிறாங்க, ஏதாவது செய், இப்பொழுது திராட்சரசம் முக்கியமான காரியம் குறைவுபட்டது என்று சொல்லி. இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடுகிறவர்கள் பல விதங்களில் கொண்டாடுகிறாங்களே, கிறிஸ்து இல்லாதபடி திராட்சரசம் அந்த கல்யாண வீட்டில் குறைவுபட்டால் மரியாதை குறைந்து போய்விடும், ஜனங்கள் முறுமுறுப்பார்கள், என்னவெல்லாமோ பேசுவார்கள். அப்படியெல்லாம் தெரிந்து எல்லோரும் மரியாளை நோக்கி பார்க்க மரியாளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும் இருவரும் தான் அந்த காரியங்களை கேள்விப்படுகிறாங்க. ஆனால் அவர்கள் கேள்விப்பட்ட அந்த காரியத்தை கேட்டவுடனே மரியாள் அவங்க ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஏதாவது செய் மகனே என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார், சிறியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை வரவில்லை என்று சொல்லி அவரை அமரச் செய்கிறார். அப்போது மரியாள் என்ன செய்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுவரைக்கும் வாசித்து அவர் அதோடு வைத்து விட்டார். இப்போ இந்த வேத பகுதி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். இந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி செய்தால் தான் குறைவுகள் நீங்கும், வாழ்க்கையின் குறைவுகள் நீங்கும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான ரட்சிப்புக்கு விரோதமான பாவ செயல்கள் அழிக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வளமான காரியங்களை கொண்டு வர முடியும். அவரால் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். எல்லா சத்தியமும் அதில் அடங்கி இருக்கிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேளுங்கள். அந்த போதகர் அது வரைக்கும் வாசித்து விடும்போது நான் நினச்சேன், ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்தை எடுத்து நாம் வாசித்தாலே போதுமே, இந்த பாரம்பரியத்தை விட்டு இவர்கள் மனம் திரும்பி விடுவார்களே என்று சொல்லி என்னுடைய உள்ளம் ஏங்கினது. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாததுனால நான் அமைதியாக அந்த இடத்தை விட்டு கடந்து வந்த என்னுடைய உள்ளமும் அதிகமாக வேதனைப்பட்டது. நான் அப்படிப்பட்ட ஒரு ஆர்சி பாரம்பரியத்தில் இருந்து என்னுடைய தாய் தகப்பன் நம்பின அந்த விக்கிரகங்கள் அவர்களை எந்த விதத்திலையும் விடுதலையாக்க முடியாதபடிக்கு எங்களுடைய தாயையும் தகப்பனையும் அந்த எந்த ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பிரிக்க வேண்டும் என்று நினைத்து எதிரான காரியங்களை செய்தார்களோ அது அப்படியே பலித்து போக என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் இருவருமாக பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக வளர்ந்து வரும்போதே அப்போ அந்த வாழ்க்கையில் இருந்த வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், இது நிமித்தமாக எதிராளிகள் உருவாக்கின ஆயுதங்கள் உள்ளே நுழைய நாங்கள் ஆர்சி குடும்பத்தில் இருந்தாலும் நாங்கள் அந்த சபைக்கு செல்லாதபடி வீட்டிலேயே இருந்தோம். மனம் நொந்து போய் இருக்கும்போது ஒரு டீச்சர் மூலமாக நாங்கள் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்புக்கு நாங்கள் போய் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்குள்ளாக நாங்கள் வர ஆரம்பித்தோம். இன்றைக்கு கர்த்தருக்காக ஏதோ ஒரு சில காரியங்கள் செய்ய பயன்படுத்தி வருகிறார்.
அப்போ இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்கிற சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதன் மூலம்தான் எங்கள் வாழ்க்கையில் என்னுடைய ஹஸ்பண்ட் நானும் இணைந்து எங்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தார்ல. வாழ்க்கையின் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் அவரே இன்று வரைக்கும் அநேக விடுதலைகளை கொடுத்து நடத்தி வருகிறார். ஆனால் அந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்தப்படுகிற பிள்ளைகள் பிற்காலத்தில் எப்படி வர வேண்டும்? இயேசுவாகிய இந்த ஒளியை அறியாத ஜனங்கள் நடுவிலே பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நம்ம யோசித்து பாருங்க. நம்முடைய நிலைமையை பார்த்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நாட்களிலே பல லட்சங்கள், ஆயிரங்கள், 10,000 என்று சொல்லி பணத்தை போட்டு செலவழிக்கிற நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைனா, அந்த இடத்திலே விக்கிரகங்களை நாம் வைத்து நாமும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருப்போமானால் அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். இந்த நாட்கள் அந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பிதாவின் சித்தத்துக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்துக்கு தன்னை அர்ப்பணித்த மரியாள் என்கிற அந்த மாதாள் சொல்லுவாங்க. மரியாள் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, இதில் கர்த்தரையே அவங்க கனப்படுத்துகிறாங்க, பிதாவையே கனப்படுத்துகிறாங்க. அதில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது சொல்கிறாங்க. அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார். எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் தான் சொல்லப்பட்டிருக்க தவிர என்னை ஆண்டவர் என்று சொல்லுவாங்க என்று சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லியிருக்கிறார். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் பிதாவின் சமூகத்திலே குமாரன் மகிமைப்படும்படியாக எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எல்லா இடத்திலையும் மரியாள் தன்னை குறித்து தன்னை தெய்வம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லவில்லை. அடிமையை ஒரு பாக்கியவதி என்று சொல்லி இந்த உலகம் என்ன செய்யும்? என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லுகிறாங்க. வல்லமையுடைய மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவராகிய தேவனையே அவர்கள் உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார்களே தவிர எந்த இடத்துலையும் தன்னை தெய்வத்தின் ஸ்தானத்தில் உயர்த்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது பிதாவின் சித்தம் அதை தன் மீது ஏற்றுக்கொண்டு வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் சொல்கிறவங்க எந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம்? இன்னமும் அந்த பொம்மைகளிலேயும் விக்கிரகங்களிலேயும் இல்லைன்னா மனப்பாடம் செய்து வைத்த பரிசுத்தவான்களை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஜெபத்திலையும் தான் ரட்சிப்பு இருக்கிறது என்று நாம் நினைத்தோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி ஒருமுறை அவர் வரப்போகிறார், மறுபடி வரப்போகிறார். அந்த வருகையில் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இன்றைக்கு உலகத்தினுடைய பல மேன்மைகள் அதிகமாக ஜனங்களை ஆண்டு கொள்வதனால, அதனால் அவர்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறதுனால தாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நோக்கி பார்க்கிற, பிதாவை கிட்டி சேருகிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்துடுறாங்க. பிதாவையும் மறந்து குமாரனையும் மறந்து இன்றைக்கு மரியாள் போன்ற பல பரிசுத்தவான்களை, அந்தோனியார், வேளாங்கண்ணி என்று சொல்லப்படுகிற வேளாங்கண்ணி மரியாள் என்று சொல்லப்படுகிற அநேகம் பெயர்களை சூட்டி அவைகளை தான் தெய்வம் என்று சொல்லி வணங்குகிறாங்க. அப்படி அவைகள் ஒரு தெய்வமாக இருக்குமானா இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்பட்ட அந்த காரியங்கள் என்னுடைய தாயின் தகப்பனையும் பிரித்திருக்க முடியாது. இந்த நாளிலையும் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஹஸ்பண்டை என்னை கூட பிரிக்க பல காரியங்கள் செய்து உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால் எங்களுடைய குடும்பத்தை தேவன் இணைத்து அருமையான 3 பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் ஏற்ற காலத்திலே ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பாரம்பரியமான CSI சபைக்கு சேர்ந்தவங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டு பிறப்பு அடைந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்ட ஞானஸ்நானம் பெற்று இன்று தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் காணப்படுகிறாங்க. அப்படின்னா நீங்களும் நானும் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம்?
இன்னைக்கு விக்கிரகங்களை நம்புகிற அனைவரும் வீணர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மரியாளே அவங்க சொல்றாங்க, அவர் பாக்கியம், நான் பாக்கியம் உள்ளவள், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் என்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்க, எத்தனையோ தகுதியுள்ளவர்கள் இருக்க, என்னை அவர் தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி அதிக சந்தோஷமாக ஆரம்பத்தில் இது எப்படி ஆகும் என்று தவித்த அவர்கள் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து அதன் மூலமாகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிழலாடுகிறதுனால அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடிக்கு நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் இது உண்மையாக யாரை மகிமைப்படுத்த நாம் கொண்டாடுகிறோம்? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் சந்தோஷத்திற்காக என்ன செய்கிறாங்க? குடிச்சு வெறிச்சு பார்ட்டி வச்சு அந்த நாளுக்காக நிறைய ஐட்டம் ஆயத்தப்படுத்தி அதற்கு முன்பு வரைக்கும் அவர்கள் சில வகையான உபவாசங்களை விரதங்களை ஏறெடுத்து அந்த கிறிஸ்மஸ் நாளில் மத்தியான பொழுது இரவு பொழுது காலை துவங்கி குடிப்பவர்களாகவும் வெறிப்பவர்களாகவும் இருக்கிறதை உலக நாடுகள் எங்கும் பார்க்க முடிகிறது. என்ன, நம்முடைய இந்தியா தேசத்தில் போதுமான அளவு பணமும் இருப்பதில்லை. அந்த அளவு சரீரத்தை அவர்கள் கவனித்து கொள்ளாததுனால நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க. ஆனால் உலக நாடுகளின் அநேக பகுதிகளில் அவர்கள் ஒரு தண்ணீருக்கு பதிலாக அதை குடித்து 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 அது அவர்களுடைய இரத்தத்தோடையே கலந்து அது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாய் மாறி போகிறது. நல்ல கை நிறைய பணம், வசதிகள், வாய்ப்புகள், நல்ல சாப்பாடு, அதன் மூலமாக எப்படி அந்த ஐஸ்வர்ய சாகும் வரைக்கும் கர்த்தரையே தேடாமல் இருந்தானோ அப்படியே தேடாமல் இருந்து அவன் புசித்து குடித்து எல்லாம் செய்து ஏழையும் கவனிக்காம அவன் எப்படி மரித்து போய் நரகத்திலே கதறி அழுதானோ அதுபோல அநேகர் கதறி அழுது கொண்டு இருக்க இன்று ஜீவிக்கின்ற பிள்ளைகளும் அதற்காகவே தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தரை சுமந்த அந்த கர்ப்பம் அந்த மரியாள் சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்னால் ஆகாது, என் பரிந்து பேசுதலினால் என்னுடைய குமாரன் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். நீ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேளுங்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் மரியாள் ஜனங்களை பார்க்கும்படி வைத்தாங்க. அந்த இடத்துல குறைவு நிறைவாக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எப்படி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படி என் மேல உனக்கு ரொம்ப அன்பு இருந்துச்சுன்னா என்ன செய்? என் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நட. என்னை, என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன் எவனோ அவன் தான் என்னில் அன்பா இருக்கிறான்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உண்மையிலே நாம் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? நம்முடைய நோக்கங்கள் தான் என்ன? பல வகை விரதங்கள், பல வகையாக தானியேலுடைய உபவாசம் போல ஒருவேளை நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிட போகிறோமா? ஜெபமாலை சொல்லுவதனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோமா? ஜெபமாலை என்ன என்பது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் தான் வளர்ந்தவ. அப்போ அந்த ஜெபமாலை ஒரு பாவ மன்னிப்பு. நாங்கள் அதுக்கு முந்தின நாள் போய் அங்கே ஃபாதர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நாங்கள் விளையாட்டு போல் எதையாவது சொல்லுவோம், பனிஷ்மெண்ட்டு போல் அந்த ஜெபமாலையை சொல்லுவோம். சொல்லிவிட்டு நாங்கள் அதே பாவத்திலேயே வாழுவோம். அநேகர் அந்த இடத்துல வருவதே பாவம் செய்யறதுக்காகவே அந்த சபைக்கு வருவாங்க. இதையெல்லாம் பார்த்து வளர்ந்து வந்த மகளாய் நான் இருப்பதினால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவியத்தில் செய்கிற எத்தனையோ பக்தியுள்ள பிள்ளைகளை நினைச்சு மனம் வேதனையாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை நாம் காண வேண்டுமானா வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிச்சாலே போதும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பாருங்க, எல்லாரும் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்துல இயேசு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கார், அவர் பெயர் இம்மானுவேல், அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர். ஏசாயா அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தில் எடுத்து நாம் வாசிக்கும் போது அநேக நாமங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு.
அப்போ நாசரேத்திலிருந்து அவர் ஒரு நன்மை வருமோ என்று சொல்லப்பட்டது போல நசரேயனாக அவர் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். நம்மளை யாராவது ஒரு திருமண உறவில் இணைக்கப்படுகிற பிள்ளைகள் கூட தன்னுடைய கணவனோ மனைவியோ இப்படி பயங்கரமான பாவம் நிறைந்தவங்கன்னு தெரிஞ்சா யாராவது தெரிஞ்சு கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. தெரியாம தான் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, நொந்து போய் இருப்பாங்க. சில பேர் துணிகரம் கொண்டு என்ன செய்வாங்க, அவரை எப்படியாவது மாற்றி காமிக்கிறேன், அவங்கள எப்படியாவது நான் என்ன செய்யறேன், சரியான பாதையில கொண்டு வரேன்னு சொல்லி அந்த கடினமான பாதையை மன துணிவோடு மேற்கொள்ளுவாங்க. அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீராகத்தான் காணப்படும். இப்போ இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு புசிப்பும் குடிப்பும் தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால், இயேசுவை அறியாத, இயேசுவை மறுதலிக்கிற எல்லா பிள்ளைகளைப் போல நாமும் ஒரு பிள்ளைகள் தான். அப்போ நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான ஒரு தகுதியற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். இன்னைக்கு இயேசுவை அறிந்த பிறகும் நாம் பின்மாற்றத்தில் போகும்போது வசனம் என்ன சொல்லுகிறது, நாயானது தான் கக்கினதை தின்ன திரும்புவது போலவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவது போலவும் என்று சொல்லி. ஏன்னா கர்த்தர் வெறுக்கிற ஒரு பாவம் என்ன, விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் சொல்றார், என்னை போல ஒரு தேவனை நீங்கள் எந்த வடிவத்திலையும் செய்து நீங்கள் வழிபட வேண்டாம் என்று சொல்லி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தில், இந்த சின்ன இருதயத்தில் ஆண்டவராகி கர்த்தர் தம் முழு மகிமையோடு வந்து வாசம் செய்து ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்த ஆவலோடு இருக்கும்போது நாம் எப்படி நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம்? பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய, நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்ய வேண்டிய நேரம் இது. அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் பார்த்து நம்மை தேவனற்றவைகளோடு இணைத்து கொண்டோமானா நாம் கேட்ட சத்தியம் ஒரு நாளிலே என்ன செய்யுமா, நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சத்தியத்தை நாம் அருவருக்கிறோமோ, எந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் நடக்கிறோமோ, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் அல்ல அவர்களை நியாயம் தீர்ப்பது, என்னுடைய வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை அவர்கள் தள்ளினார்களோ அந்த வார்த்தைகளே அவர்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி. நம்ம எல்லாரும் ஒரே தரம் உலகத்தில் பிறக்கிறோம், மரிக்க போகிறோம். மரித்த பிறகு நாம் செல்ல வேண்டிய 2 இடங்கள் உண்டு. ஒன்று நித்திய பரலோகம் அல்லது நித்திய நரகம். இந்த 2 காரியத்தை நாம் கண் முன்னாடி வைத்து இன்று நாம் கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடலாம். ஏன்னா உலகம் எங்கும் ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும். இன்றைக்கு என்னுடைய மகனுடைய திருமணம் நடக்கிற இடத்துல, இந்த நாட்டில் நான் வந்திருந்த போது சில நாடுகளை பார்க்கும்போது மிகவும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் ஆர்ப்பரிப்பும் பல பண விரயங்களையும் நான் பார்க்கிறேன். ஆனால் தேவனற்றவர்களாய் அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களை அவர்கள் கொண்டாடுகிறதை பார்க்கும்போது மனமெல்லாம் உடைந்து போகிறது. இவ்வளவு பக்தியோடு இருக்கிறாங்க. என்னிடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க, 25 நாட்களாக நாங்கள் விரதம் இருக்கிறோம். அப்படின்னா என்ன விரதம்? தானியேலை போல நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். 25 நாட்கள் வரைக்கும் நாங்கள் இருந்து நாளைக்கு தான் முதலாக சாப்பிட போகிறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் ஆண்டவர் அவங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்ற வசனத்தின்படி எங்களுக்குள்ளாக அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் ரொம்ப இருந்ததில்லை. ஆனால் எங்களுடைய தாய் தகப்பன் மூலமாக, எங்களுடைய அம்மா கிட்டேயும் அந்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததில்லை. ஆனால் என்னுடைய தகப்பன் மூலமாக நாங்கள் இந்த மாதிரி கோயில் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அதன்படியே எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் பாருங்கள், அவங்களே கடைசி வரைக்கும் அந்த விக்கிரக ஆராதனையை விட்டு அவங்க மனம் திரும்பலை. தன் பாவங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் பாவம் செய்தேன் என்று சொல்லாத படிக்கே மரித்து போகிற வரைக்கும் அந்த விக்கிரகத்தையே நமஸ்கரித்து அந்த ஃபாதர்ஸ் அவங்களுக்கு செய்த உதவிகளுக்காகவே அவர்களுக்கு செய்ய சொன்னதே செய்தார்களே தவிர வசனத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நான் யாரை மன்னிச்சாலும் என்னுடைய தகப்பனை மன்னிக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு ஊழியக்காரர் மூலமாக உன்னுடைய தகப்பன் ஆயிட்டார், மன்னிச்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது அவரோடு நான் பேசினேன். மறிக்கிறதுக்கு முன்னாடி பேசினேன். அவர் நிம்மதியற்றவராக காணப்பட்டார். அவர் யாரை நம்பி பாவமான பாதைக்கு போய் பல காரியங்களை செய்தாரோ,
அந்த குடும்பம் அவரை கைவிட அவர் சொன்னார், ஒரு நாள் நான் என்ன செய்வேன், நிச்சயமாக சூசைட் பண்ணி இறந்து போயிடுவேன்னு சொல்லி ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அவருடைய மரணம் இருந்தது. எங்களாலேயும் அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் போக முடியல, அவங்க இருந்த இடத்துக்கு போக முடியல. ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்க்க முடியாத ஒரு நிலைமையிலேயே, ரட்சிப்பை அடைய முடியாத நிலைமையிலேயே அவர்கள் ஆண்டவருக்கு விருப்பமற்ற விதத்தில் தன் வாழ்க்கையை முடித்தாங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், வேதத்தையும் வாசிக்கிறேன், ஆவியானவரையும் நம்புகிறேன், ஆனாலும் இந்த பாரம்பரிய முறைகளை விட்டு நான் வர முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றை யோசித்து கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகணும்னா இவைகளை விட்டு தான் வர வேண்டும். தீமை செய்வதை விட்டு நன்மை செய்யப்படுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. 2 எஜமான்களுக்கு ஒருத்தனுமே ஊழியம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அநேகர் பிணைக்கப்பட்டுறாங்க. பிணைக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய ரட்சிப்பு என்பது மிக கடினமாக மாறிவிடுகிறது. நான் இவைகளெல்லாம் பார்க்கும்போது மனதில் அதிக வேதனை. இந்த நாட்களில் இதெல்லாம் முடித்து நம்முடைய இந்தியா தேசத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு ஒரு தனிமையான சூழ்நிலை கிடைக்கும். அந்த நாட்களை என் இருதயம் முழுவதும் இருக்கிற பாரத்தை ஊற்றி ஜெபிக்க ஆவலோடு நான் இருக்கிறேன். அதனால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க, 2 எஜமான் அல்ல, இயேசு ஒருவர் தான் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர்தான் பிதா நம்ம மேல வச்சிருந்த அன்பை வெளிப்படுத்த அனுப்பப்பட்ட ஒரு தேவாட்டுக்குட்டி. பாவமே செய்யாதவர் நமக்காக ஏசாயா 53 வாசிக்கிறோம், வாயை திறவாதபடி இருந்தார் என்று சொல்லி. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதபடி ஆடாக இருந்தாராம். இன்னைக்கு நாம் சில இடத்துல நமக்கு சில காரியங்களை நம்மளால் எதிர்த்து சொல்ல முடியாத நிலைமையில் நம்ம போகும்போது நம்ம இருதயம் எவ்வளோ வலிக்குது, எவ்வளோ அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அடக்கி வைக்க வேண்டி இருக்கிறது, கண்ணீரை அடக்கி வைக்க வேண்டி இருக்கிறது, குமுறலை அடக்கி வைக்க வேண்டி இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்காதா என்று நாம் தனிமையை நாடி தேடுகிறோமே. இந்த நிலைமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாக தனிமையிலே நின்றார். அவருக்காக சப்போர்ட்டிவா யாரும் இருந்ததில்லை. பிதாவும் அவர் மீது எல்லாவற்றையும் சுமத்தி இந்த பூமியிலே அனுப்பினார். இத்தனை பாடுகள் நீ பட்டுதான் நீ பட வேண்டும் என்று சொல்லும்போது ஆர்வமாய் ஏற்றுக்கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் கலங்கி நின்றார். ஒரு மாம்சத்திலே நான் இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே நான் போகணுமேன்னு கலங்கி நின்றார். அந்த ஒரு இடத்துல தான். ஆனாலும் பிதாவே, இதுதான் சித்தமானா என்னை அந்த பாதையிலே நடத்தும் என்று ஒப்பு கொடுத்தார். தேவதூதனால் தேற்றப்பட்டார். நமக்காக மரித்து நமக்காக பூமியிலே நம்மை போலவே அந்த சரீரத்தை அடக்கம் செய்து 3ஆம் நாளிலே பிதாவாகிய தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு இன்றும் ஆவியான தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த தேவனாக ஒரு சிலருக்கு தன்னை வெளிப்படுத்தி அப்படியே மேகங்கள் நடுவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த தேவன் அப்படியே மேகங்கள் நடுவிலே தமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்ல, மரித்த தமது பரிசுத்தவான்களுக்கு அவர்களுக்கு ஒரு சரீரத்தை, கல்லறைகளில் இருக்கிற அந்த சரீரங்களை, பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய சரீரங்களை அப்படியே ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அவர்கள் முன்பாகவே மரித்து போனவர்களுக்கு ஒரு மகிமையான சரீரத்தை கொடுத்து அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சென்று அந்த இடத்துல வைத்து மகிழ பண்ணுவாரா. அங்கதான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் நடக்கக்கூடிய ஒரு இடம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று கற்புள்ள கன்னிகைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக முத்திரை பண்ணப்பட்டவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிறோமா? இல்லைனா இன்னும் இந்த மாய உலகத்தில் காணப்படுகிற 30 கோடி தேவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்களை எத்தனையோ ஜனங்கள் வழிபடுவது போல கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் செய்கிறோமா? நம்முடைய குடும்பம் செய்கிறதா? யோசித்து பாருங்க. இது மனது ஆண்டவருடைய இருதயத்தை வலிக்க செய்கிற ஒரு காரியம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே எங்களை எல்லாம் எப்படி ரட்சித்தாரோ அதே போல இந்த செய்தி கேட்கிற உங்களையும் முற்றிலுமாய் ரட்சிக்க விரும்புகிறார். மெய்யான ஒரு இருதயத்தை அவர் தேடுகிறார். தேவனை தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவன் எங்கேனும் உண்டோ என்று அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. பல நாடுகளில் தேவனை தேடுகிற ஜனங்கள் இல்லை.
பாரம்பரியங்களை கொண்டாடி மகிழுகிற ஜனங்களுக்கு உண்மை தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெயர்களை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ நாடுகளிலேயும் அப்படித்தான் ஜீவிக்கிறாங்க. இருதயத்தை உடைக்கக்கூடிய காரியத்தை நம் உலக நாடுகள் எங்கும் தேசம் எங்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை தேவன் தருகிறார். மெய்யாகவே எனக்காக வந்த ஆண்டவராக இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். இதற்கு இடையில மரியாளை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றதுக்கு நமக்கு அவசியம் கிடையாது. மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இல்லை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லலை. என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. பிதாவினுடைய மகிமையோடு இயேசு கிறிஸ்துவானவர் நீ வேண்டிக் கொள்ளுவதை உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளில் கர்த்தாவே ஒரு ரட்சிப்பு தேசம் எங்கும் உலக நாடுகள் எங்கும் ஆண்டு சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே வயிற்றில் ஆண்டவரே இயேசுவை சுமந்த அந்த மரியாள் ஆண்டவரே அப்பா, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பிறந்த பிறகு அவர்கள் தகப்பனே அப்பா தங்களுக்கென்று குழந்தைகளை பெற்றெடுத்து பரிசுத்தவானாய் இருந்து பரிசுத்த ஆண்டவரே ஒரு ஒரு மனுஷியாக பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இருந்து அவர்கள் உண்மையிலே பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான இடத்தில் அவர்கள் இருப்பாங்கப்பா. ஆனால் ஆண்டவரே அப்பா, சாவாமை உள்ளது எதுவோ எல்லாவற்றையும் கடந்தது யாரோ அவங்க தான் கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரம்தான் கர்த்தர். ஆண்டவரே, இதை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உணர்ந்து கொண்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளில் சீக்கிரம் வரப்போகிற கர்த்தருக்காக நானும் என்னுடைய குடும்பமும் எங்களுடைய தேசமும் உலக நாடுகளும் ஆண்டவரே ஆயத்தமாக வேண்டுமே என்ற பாரத்தோடு கர்த்தாவே அவர்கள் ஜெபித்து ஆயத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தார். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள் உலக நாடுகளின் பல பகுதிகளில் வைத்திருக்கிறீர். தேசத்தின் பல பகுதியில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, படிப்பு நிமித்தம் பிரிந்து போன பிள்ளைகள் உண்டு, வேலை நிமித்தம் பிரிந்து போன பிள்ளைகள் உண்டு. அன்றை ஒவ்வொரு குடும்பங்களையும் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஒரு பெரிய ரட்சணை நாளாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்களே கர்த்தர், நீங்களே கர்த்தர், நீங்களே கர்த்தர். இயேசுதான் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர். இதை அறிந்து தகப்பனை உங்களை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் நடுவில் இருக்கிற தடைகளை உடைத்து ஜெபிக்கிறேன். அதிசயங்களை காண செய்யும். எல்லா முழங்கால்களும் இயேசு என்கிற உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும். நாவு யாவும் ஆண்டவரே இயேசு என்கிற அந்த கோரம் ஆண்டவரே அந்த ஒரு பெரிய ஒரு முழக்கமிடும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படியே தகப்பனை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தியத்திற்குள்ளா நடத்தும் ஆண்டவரே. நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும். பாரம்பரிய கட்டுகளை உடைத்து இயேசுவின் இரத்தத்தை தெளித்து இவர்களை விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.